வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா PSS டூலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன PSS டூல் அப்படின்னா, இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்டாக் செலெக்ஷன் டூல். இந்த டூலை வந்து எதுக்காக உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு குயிக்கான ஒரு ஸ்டாக் அனாலிசிஸ், ஓகேங்களா, ஸ்டாக் செலெக்ஷன் அண்ட் ஸ்டாக் அனாலிசிஸ் வந்து பண்ணுறதுக்கு இந்த டூலை வந்து உருவாக்கியிருக்கோம். அண்ட் இந்த டூலை யூஸ் பண்ணுறதன் மூலமாக நம்ம வந்துட்டு குயிக்காக வந்து ஸ்டாக் அனலைஸ் பண்ணிடலாம், அதோட ஹிஸ்ட்ரி ரிசல்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம், அண்ட் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதோட எம்எல் மாடலை யூஸ் பண்ணி அதை ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த PSS டூல். ஸோ இந்த டூலை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஃபில்டரிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுவரை நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ப்ராஃபிட்டபிள் ஸ்டாக் செலெக்ஷன் டூலை வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, 6 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது. அது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இன்ட்ராடே இருக்குது, பொசிஷனல் ட்ரேடிங் இருக்குது, ஸ்விங் ட்ரேடிங் இருக்குது, லாங் டேர்ம் அண்ட் ஸ்கேல்பிங் அண்ட் மொமெண்டம் ட்ரேடிங் சொல்லிட்டு 6 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் வந்து இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி 6 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்க்கு நமக்கு ஸ்டாக் கண்டிப்பாக தேவை, ஓகேங்களா. ஸோ ஸ்டாக் இருந்தால் தான் நம்ம வந்து ப்ராப்பராக ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ நம்மளோட என்ன மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறோமோ, ஸோ அந்த மெத்தடுக்கு கண்டிப்பாக ஸ்டாக் தேவைப்படும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து என்ன மாதிரி ஸ்டாக் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது, அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த டூல். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டாக்கை கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அண்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கில் நம்ம வந்துட்டு நம்மளோட ட்ரேடிங் ப்ராக்டிஸை நம்ம பண்ணலாம். ஸோ முழுக்க இந்த வீடியோஸ் அண்ட் நாங்கள் சொல்லித்தர டூல்ஸ் எல்லாமே வந்து உங்களோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். நீங்கள் இதை வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணி நீங்கள் வந்து இதை ஒரு டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டூல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்டாக் ஃபில்டரிங் நம்ம பண்ணிடலாம், ஹிஸ்டாரிக்கல் அனாலிசிஸ், ஓகேங்களா. ஸோ பாஸ்ட் இயர்ஸை வந்து எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம வந்து குயிக்காக அனலைஸ் பண்ணிடலாம். அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ குயிக்காகவே நம்ம செக் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு டிசிஷன் எடுத்துடலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் வந்துட்டு இந்த ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அண்டு ஃபைனலாக வந்துட்டு ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அடுத்து எப்படி வந்து இது ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தென் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து அதை என்ன ட்ரேடிங்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக் ஃபில்டரிங் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் இந்த டூலை யூஸ் பண்ணி நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டாக்ஸ் டோட்டலாக இங்கே பார்த்திங்கன்னா அரவுண்டு 255 ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த 255 ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு செக்டார்ஸ்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். அண்டு இந்த பார்த்திங்கன்னா கேபிட்டல் குட்ஸ், டெக்னாலஜி, ஃபினான்சியல், ஸோ இந்த மாதிரி வேறு செக்டார்ஸ்லேருந்து நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த ஸ்டாக்ஸை தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸலில் டேட்டா கலெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் நம்ம வந்து பண்ணிடலாம், ஓகே. நான் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன், ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸ்டாக்ஸை கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸல் சீட்டில் வச்சுக்கிறோம். தென் நம்மளோட டூலில் இந்த டேட்டாவை அப்லோட் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து நான் உங்களுக்கு இந்த கொலாப் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறது, ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து எப்படி ஸ்டாக் ஃபில்டரிங் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ இந்த ப்ரொசீஜரில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் ஃபில்டரிங், செகண்டு தான் வந்து ஹிஸ்டாரிக்கல் கால்குலேட்டர் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ஸ்டாக் ஃபோர்காஸ்டிங் வந்து நம்ம லாஸ்ட்டு பண்ணுறோம். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாக் ஃபில்டரிங் வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ ஸ்டாக் ஃபில்டரிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நான் காமிச்சிருந்த அந்த ஃபைலை நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன், ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு ரன் பண்ணி பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நமக்கு கிடச்சிருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ டாப் கேட்டகரிஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், பாலிகேப் அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபைனல் கிடையாது, இது வந்து நமக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 250 ஸ்டாக்ஸில் ஃபில்ட்ரு பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும், ஹிஸ்டாரிக்கல் நம்ம செக் பண்ணணும், அண்டு LSTM மாடல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்டாக்ஸோட லிஸ்ட்டில் இருந்து நமக்கு ஃபில்டர் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், கேபிட்டல் குட்ஸு, ஸோ இந்த இது வந்து டெக்னாலஜி, ஸோ இது வந்து கன்சியூமர், அண்ட் இது வந்து ஃபினான்சியல், அண்ட் இது வந்து ஆட்டோமொபைல், ஸோ இது வந்து சர்வீஸ் செக்டார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேரியஸ் செக்டார்ஸ் வந்து நமக்கு இதில் இருக்கிறது தெரியுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா
டெக்னாலஜியில் வந்துட்டு அதிகமான வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்டிங் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து டாப் 3 செக்டார்ஸ் இன் டெக்னாலஜி. ஸோ இது வந்து டாப் 3 செக்டார்ஸ் அண்ட் டாப் 3 செக்டார்ஸ் இன் மெட்டல் அண்ட் மைனிங். ஓகே, ஸோ இது வந்து டாப் 3 செக்டார்ஸ் இன் ஃபினான்ஷியல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம இங்கே ஸ்டாக்ஸ் வந்து ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபில்டர் ஆகி நமக்கு கிடச்சிருக்கிற ஸ்டாக்ஸ். ஸோ இது எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். பட் நம்ம வந்து இதை இன்னும் ஃப்யூச்சருக்கு நம்ம நல்லா அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஹிஸ்டாரிக்கல் கால்குலேட்டர், அதாவது கடந்த காலங்களில் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். அண்ட் இதோட டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பார்க்கணும். அண்ட் இதோட ஸ்டாக் ஃபோர்காஸ்டிங்கை பார்க்கணும். தென் நம்ம வந்துட்டு ஸோ லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம் என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டெமோ கொண்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட். அதனால் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பான முறையில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுவும் டெமோ கொண்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நான் வந்து இந்த ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறது, ஓகேங்களா, எப்படி ஸ்டாக்ஸை வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுறது, அண்ட் இன்னும் இந்த ஹிஸ்டாரிக்கல் கால்குலேட்டர், டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் ஸ்டாக் ஃபோர்காஸ்டிங், இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நான் வந்து வெபினாரில் வந்து ஃபுல் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இன்னும் எலாபரேட்டாக நம்ம வந்து இதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப 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 குயிக்கான மெத்தடில், ஸோ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்துட்டு இதை வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்தந்த கம்பெனிஸ், ஒவ்வொரு கம்பெனிஸோட டேட்டாஸையும் நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ½ hour உட்காந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு லிஸ்ட்டவே எடுத்துடலாம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டவே நம்ம எடுத்துடலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நம்ம வந்து ஒரு டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ட்ரேடிங் ஸ்கில் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் நம்ம இந்த மெத்தட் வந்து பிஎஸ்எஸ் டூல் அப்படின்ற ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்டாக் செலெக்ஷன் டூல் அப்படின்ற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஹை வேல்யூபிளான ஒரு மெத்தட். இந்த மெத்தடை நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே வெபினார் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் உங்களோட நேம் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர், ஜிமெயிலை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வந்து வெபினார் லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். நீங்கள் வந்து இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஹிஸ்டாரிக்கல் கால்குலேட்டர் அண்ட் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் எல்எஸ்டிஎம் மாடலோட ஃபோர்காஸ்டிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.